Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழகத்திற்கு ஏன் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று மத்திய அரசிற்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. ஏற்கனவே நிதி தொடர்பான வினைகளும் எதிர்வினைகளும் பேசப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்றமும் இது தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளது. கல்வி உரிமை சட்டம் தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, எந்த வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் இந்த கேள்வியை எழுப்பினார்கள்? கூடுதல் விவரம் என்ன? கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்களுக்கான 25% இடஒதுக்கீடு தொடர்பாக மாணவர் சேர்க்கை இந்த ஆண்டு இதுவரை துவங்கவில்லை என கூறி கோவையைச் சேர்ந்த மறுமலர்ச்சி இயக்கம் என்ற அமைப்பின் நிர்வாகி ஈஸ்வர் என்பவர் சிறிய உறுதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்திருந்தார். அதை உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி அந்த வழக்கு மனு கூறியிருந்தார். இந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமியார் ஆகியோர் முன்பு கடந்த முறை விசாரித்து வந்தது. இதனையடுத்த வழக்கு தள்ளி வைக்கப்படலை இன்று மீண்டும் பிற்பகல் விசாரிக்க எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி கல்வி உரிமை சட்டத்தில் 25% இடஒதுக்கீடு மாணவர்களுக்கான கல்வி திட்டத்தில் 60% தொகையை மத்திய அரசும் 40% தொகையை மாநில அரசும் வழங்க வேண்டும். ஆனால் மத்திய அரசு கடந்த 2021 கல்வியாண்டு முதல் 2024 கல்வியாண்டு எந்த நிதியும் ஒதுக்கவில்லை என்றும் 100% தொகையை மாநில அரசு வழங்கியதாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் மாணவர்களின் கல்வி விஷயத்தில் அக்கறை கொண்டுள்ள மாநில அரசு மத்திய அரசு நிதி ஒதுக்காவிட்டாலும் நடவடிக்கை எடுப்பது குறிப்பு தொடர்பாக வரும் மே 28ஆம் தேதி கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாகவும் தலைமை அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார். மத்திய அரசு நிதி ஒதுக்காததை சுட்டிக்காட்டி இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய தொகையை வழங்காதால் பள்ளிகள் பாதிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்ட போது இதுபோல் மத்திய அரசு ஏன் நிதியை ஒதுக்கவில்லை என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டனர். அதற்கு மத்திய அரசு தரப்பு வழக்கறிஞர் பாபு ஆஜராகி அனைத்து மாநிலங்களுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டு வருவதாகவும் சில காரணங்களுக்கால் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க வழங்கப்பட முடியவில்லை என்று தெரிவித்தார். அதற்கு நீதிபதி என்ன காரணத்திற்காக தமிழகத்திற்கு மட்டும் நிதி ஒதுக்கப்படவில்லை என்று நீதிபதி கேள்விக்கிறார்கள். அதற்கு அரசின் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் கூறும்பொழுது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தமிழகத்தில் ஒரு எம்பி கூட இல்லை என்பதால் ஒதுக்கவில்லை என்று தெரிவித்தார். அது மட்டுமில்லாமல் கல்வி உரிமை சட்டம் 25% இடஒதுக்கீட்டில் தமிழகத்துக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை உரிய விவரங்களையும் சமர்ப்பிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் நாளைய விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பையா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.